ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 120 தனிப்படர் மிகுதி. 1192வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். வாழ்வார்க்கு வானம் பயந்தற்றால் வீழ்வார்க்கு வீழ்வாரளிக்கும் அழி. வாழ்வார்க்கு வானம் பயந்தற்றால் வீழ்வார்க்கு வீழ்வாரளிக்கும் அழி. வாழ்வார்க்கு வானம் பயந்தற்றால் வீழ்வார்க்கு வீழ்வாரளிக்கும் அழி. வானம் இருக்கிறதே, அது மழை தருகிறது. அந்த மழை தருவதனால்தான் நமக்கு உண்ண உணவு கிடைக்கிறது. எல்லா தொழில்களும் நடைபெறுகின்றன. நமக்கு உணவு உண்பதனாலே உயிர் நிலை பெற்றிருக்கிறது. உயிர் அழியாமல் நாம் உயிரோடு இருக்கிறோம். ஆக வானம்தான் அதற்கு காரணம். அதனால்தான் திருவள்ளுவர் வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று உணரப்பாற்று. இந்த மழை நீரை, வானத்தில் இருந்து வருகின்ற அந்த மழை நீரை அமிர்தம் என்று சொன்னார் திருவள்ளுவர். அமிர்தம் என்றால் அமிர்தத்தை சாப்பிட்டால் உயிரே போகாது, உயிரோடு நீண்ட நாள் வாழலாம் என்பதுதான் புராணத்திலே சொல்லப்படுகின்ற செய்தி. மழையை அமிர்தம் என்று நாம் நினைக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு அமிர்தம் எது என்றால் அது மழைதான். அப்படிப்பட்ட மழை நீரை வணங்குவது வானம். ஒரு தலைவி இன்பமாக இருக்க வேண்டும் என்றால், உயிரோடு இருக்க வேண்டும் என்றால், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால், நிலை பெற்று நிலையான இன்பம், துன்பமே அவள் வாழ்க்கையில் வரக்கூடாது என்றால் அதற்கு காரணம் தலைவன். எப்படிப்பட்ட தலைவனாக இருக்க வேண்டும்? வாரி வழங்குகின்ற தலைவனாக இருக்க வேண்டும். எப்படி வானம் மழையை வழங்குகிறதோ அதே போல தலைவன் தான் சம்பாதித்து வருகின்ற சம்பளத்தை, வருமானத்தை தலைவரிடத்தில் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உடல் உறுதியோடும் மன உறுதியோடும் தன்னை தயார்படுத்தி கொண்டு தலைவிக்கு அவளுக்கு இன்பத்தை அளிக்க வேண்டும். உடல் உறவின் பொழுது அவள் விரும்புகின்ற அளவிலே, அவள் போதும் என்று சொல்லுகின்ற அளவிலே இன்பத்தை தரக்கூடிய சக்தி படைத்தவனாக ஒரு ஆண் இருக்க வேண்டும், தலைவன் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நிலைத்த இன்பம் அவளுக்கு கிடைக்கும். அந்த இன்பத்தை பெற்ற காரணத்தினாலே துன்பமின்றி நீண்ட நாள் அவள் வாழ்வாள். ஆக தலைவி உயிரோடு இன்பமாக வாழ வேண்டுமென்றால் அதற்கு காரணம் தலைவன் தான். தலைவன் நல்ல வருமானம் தரக்கூடியவனாக, சம்பாதித்து கொண்டு பொருள் தேடிக்கொண்டு வந்து பணத்தை கொடுக்கின்ற தலைவனாக, உடல் உள்ளமும் மன உறுதியும் உள்ள ஒரு தலைவனாக அவன் இருந்தால் அந்த மனைவிக்கு பேரின்பம். வாழ்க்கையிலே துன்பம் வராது, இன்பமாகவே இருந்து நிலையான இன்பத்தை பெற்று நீண்ட நாளைக்கு உயிரோடு இருப்பாள். வானம் பொழிந்தால் உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் நிலையாக இன்பமாக நீண்ட நாள் வாழ முடியும். அந்த மழையே பெய்யவில்லை என்றால் நீண்ட நாளைக்கு உயிர்கள் வாழ முடியாது, இன்பமாகவும் இருக்க முடியாது. பலவிதமான நோய் நொடிகள் வரும். மழை இல்லாத காரணத்தினால், உணவு கிடைக்காத காரணத்தினால் பல வியாதிகள் வரும். மக்களுக்கு இறந்து விடுவார்கள், உயிர் நிலைக்காது. அதே போல தலைவன் வருமானம் கொண்டு வந்து மனைவிக்கு கொடுக்கவில்லை என்றாலும், நல்ல உடல் உறுதியோடும் மன உறுதியோடும் அவளுக்கு வேண்டிய இன்பத்தை, சிற்றின்பத்தை தரவில்லை என்றாலும், அவள் மனக்கவலை அடைந்து நோயுற்று, துன்பம் அடைந்து நோயுற்று அவள் உயிரே நிலை பெறாமல் உயிர் போய்விடுகின்ற ஒரு நிலைமை கூட வரும். அதை தடுப்பதற்கு தலைவன்தான் எல்லா விதமான ஆற்றலோடும் வருமான வளத்தோடும் சம்பாதிக்கின்ற திறமையும் மனைவிக்கு, தன்னுடைய தலைவிக்கு இன்பத்தை அளிக்கின்ற தகுதியும் உடையவனாக இருந்தால் அவள் நீண்ட நாள் இன்பமாக உயிரோடு வாழ்வாள் என்று இந்த குறட்பா உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.